என்ன வார்த்தைனா, அண்ணனோ தம்பியோ அப்பனோ யாரோ தாத்தாவோ யாரா இருந்தாலும் நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த நாட்களில் சாத்தானானவன் அவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகத்தை சீர்கேடுக்குள்ளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அதனால நான் என் தம்பி மாதிரி, என் அண்ணன் மாதிரி, என் அப்பே மாதிரி, என் சித்தப்பை மாதிரி, என் குழந்தை, இந்த மாதிரிப்பட்ட சோழியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட சோழியே இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட எல்லாம் உங்களுடைய ரகசியத்துல நீங்க வெளிப்படணும் தேவையே கிடையாது. ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது தேவனிடத்துல ஒருத்தர் தான் இருக்கணும். தொட்டு பேசுறது, கொஞ்சி பேசுறது, இந்த மாதிரிப்பட்ட சீர்கட்ட காரியங்கள் எல்லாம் விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும். கிறிஸ்தவர்கள் அறியாத ஜனங்கள் பண்றாங்க. அறிந்த ஜனங்கள் இந்த நாட்கள்ல என்னென்ன சீர்கேடுகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பன் பிள்ளைய கெடுக்கிறான், சித்தப்பன் வந்து சித்தப்பனுக்கு பெரியமா இருக்க பிள்ளைய கெடுக்கிறான், அப்பமா இருக்க பிள்ளைல எப்போ கிழவமா இருக்க தாத்தாமா இருக்க சின்ன